அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். Xiaomi Mi A2 ஸோ லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட டபுள் மடங்கு எதிர்பார்ப்பு வந்து Mi A2க்கு இருக்குது அப்படின்னா அது வந்து மிக இல்லை. ஸோ ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா Mi 6X தான் Mi A2 இருக்க போகுது அப்படிங்கிற போல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு தகுந்த மாதிரியே இப்போ பார்த்தோம் அப்படின்னா குளோபல் லான்ச்சாக Xiaomi வந்து Mi A2 மற்றும் Mi A2 Lite அப்படின்னு சொல்லி இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த Mi A2 Lite பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 625 ப்ராசரோட வரப்போகுது. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Mi A2 Lite இந்தியாவுக்கு வராது அப்படின்னு சொல்லி Xiaomi வந்து சொல்லிட்டாங்க. ஸோ Mi A2 மட்டும் தான் இந்தியாவுக்கு வந்து வரப்போகுது. அது கூடிய சீக்கிரம் வரும். அது எப்போ அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ குளோபல் லான்ச் ஆனதுனால எக்ஸாக்டான இதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் விலையும் கிட்டத்தட்ட இதே விலையில தான் Mi A2 இந்தியாவுக்கு வந்து வரும். ஸோ Mi A2 உடைய குளோபல் லான்ச்சுக்கு பிறகு Mi A2 பற்றி இப்போ வரையும் நமக்கு தெரிய வந்திருக்க முழுமையான தகவல்கள் மற்றும் Mi A2 பற்றின என்னுடைய கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. மேலும் நம்ம சேனல் நீங்கள் என்ன ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறந்துடா ஃபாலோ பண்ணுங்க. பலவிதமான அப்டேட்ஸ் Mi A2 இந்தியன் லான்ச் பற்றி ஏதாவது ஒரு தகவல் வந்தாலும் நம்ம அங்கே தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறந்துடா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ Mi A2 பற்றி பேசலாம். Xiaomi Mi A2 ஸோ இது இந்தியாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டிசைனில் பேக்கில் பார்க்குறதுக்கு Redmi Note 5 Pro மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த எக்ஸாக்டான டுவல் கேமராஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அலுமினியம் மெட்டல் பாடியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்குது. Mi A2 பொறுத்தவரை மெட்டல் யூனிபாடி, அலுமினியம் யூனிபாடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிஸ்பிளேல ஒரு நல்ல விஷயமா நாட்ச் வந்து போகாமல் நார்மலான 18:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 5.99 இன்ச் கொண்ட Full HD Plus ரெசல்யூஷனில் 18:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிஸ்பிளே உடைய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா இதுல வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Gorilla Glass 5 பட்ஜெட் Xiaomi ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இதுவரையும் நம்ம பார்த்ததில்ல முதல் முறையா Mi A2 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து Xiaomiக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தம்ஸ் அப். அடுத்தது ப்ராசர் Mi A2ல வந்து Xiaomi வந்து Snapdragon 660 ப்ராசர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து ரிவ்யூ பண்ண இந்த Mi Note 3 ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தோம் அப்படின்னா சேம் Snapdragon 660 ப்ராசர் தான். பட் நான் யூஸ் பண்ண வேரியன்ட் வந்து 6GB RAM மாடல் Mi Note 3ல ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணிருக்கேன். லிங்க் மேலே கார்ட்ல வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ Snapdragon 660 ப்ராசரை பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் த எக்ஸலன்ட் சிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹெவியான மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ரொம்பவே இன்டென்ஸான கேமிங் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். ஓவர் ஹீட்டிங் இதுவரையும் நான் பார்க்கவே இல்லை. ஸோ இது வந்து கிளாஸ் பாடி, அதுலேயே வந்து நம்ம வந்து அதிக அளவு வந்து பார்க்க முடியல. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசர் Snapdragon 660 அப்படின்னா அதுக்கு வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்தது சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் Mi A2 அப்படிங்கிறது Mi A2 அப்படின்னாலே Android One ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதனால Xiaomi Mi A2 வந்து பியூரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து ரன் ஆகுது. ஸோ MIUI பயன்படுத்திட்டு எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பிடிக்காது அப்படின்னீங்கன்னா Mi A2க்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து கூகுளுடைய பிக்சல் டிவைசஸ் மாதிரி மோஸ்ட்லி ஸ்டாக் மட்டுமே தான் வந்து இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து Mi A1 மாதிரியே தான் இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு ஓடியோ வந்து அவுட் ஆஃப் த வந்து வந்துடும். மேலும் பார்த்தோம் அப்படின்னா புதிய அந்த நேவிகேஷன் கண்ட்ரோல் அது வந்து வரவிருக்கிற OTA அப்டேட் மூலமா Mi A2 வந்து புஷ் பண்ண போறோம் அப்படிங்கிற போல கூகுள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது அனைத்தையும் தாண்டி கூகுள் லென்ஸ் அந்த இன்டகிரேஷன் வந்து Mi A2 உடைய டைரக்ட் கேமரா ஆப்லேயே இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பார்க்குறீங்க, அது என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னாக்கா ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் ஃபோட்டோவில் உங்கள் கேமராவில் காமிச்சிங்க அப்படின்னாலே அதை பற்றின அனைத்து டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ இதுதான் கூகுள் லென்ஸ். இந்த கூகுள் லென்ஸ் உடைய இன்டகிரேஷன் இதுவரை அதிக அளவு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம பார்க்கல. Mi A2ல அது இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அடுத்தது கேமராஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பேக்கில் வந்து டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 12 மெகா பிக்சல் f1.75 அப்பாச்சரோட பிரைமரி கேமராவும் 20 மெகா பிக்சல் செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே அப்பாச்சர் f1.75 அப்பாச்சர்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸ்ல வந்து 1.25 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லோ லைட் ஃபோட்டோகிராஃபி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற போலையும் அவங்களுடைய எக்கச்சக்கமாக அவங்க காமிச்ச புகைப்படங்கள்ல நம்மளால வந்து பார்க்க முடியுது. இந்த கேமராவை பயன்படுத்தி உங்களால் போர்ட்ரேட் மோட் ஷார்ட்ஸுமே வந்து எடுத்துக்க முடியும். இந்த போர்ட்ரேட் மோடில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க புதுசாக வந்து ஒன்று வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய 2 கேமராஸில் எந்த கேமரா வந்து பெட்டராக அந்த நீங்கள் எடுக்கிற நேரத்தை பொறுத்து இதில் அந்த 2 கேமராஸில் எந்த கேமரா மூலமாக போர்ட்ரேட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி கேமரா வந்து டே லைட் போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கும் செகண்டரி கேமரா வந்து நைட் டைமில் நீங்கள் போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கும் பயன்படும் அப்படிங்கிற போல Xiaomi வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அடுத்தது Mi A2 உடைய ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டெடிகேட்டடான AI போர்ட்ரேட் செல்ஃபீஸ்மே வந்து உங்களால எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஒரு LED ஃபிளாஷுமே வந்து இருக்கு.
சென்சார்ஸை பொறுத்தவரையும் பேசிக் சென்சார்ஸ் அனைத்துமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனுக்கு பின் பக்கம் வந்து இருக்கு. பேட்டரியை பொறுத்தவரையும் ஒரு காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் வெறும் 3000 mAh பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 3700 mAh கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. பட் அதற்கு வந்து ஈடு கொடுக்கும் வகையில் டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிக்கலாம். ஸோ ஓவராலாக Mi A2 உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுதான். Mi A2 Lite இந்தியாவுக்கு வரல அப்படின்னாலும் அதை பற்றி ஒரு சில விவரங்கள் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். நாட்ச் டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Full HD Plus டிஸ்பிளே 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பழகி புளித்து போன Snapdragon 625 ப்ராசர் 4000 mAh பேட்டரியோட தான் Mi A2 Lite வந்து €179, அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 15000 ரூபாயிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வராது நல்ல விஷயம் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. கடைசியில் இந்தியாவுக்கு வரப்போகிற Mi A2 பற்றி நம்ம வந்து பேசி முடிக்கலாம். Mi A2 உடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 3 வேரியன்ட்ஸ் வந்து கொண்டு வரப்படுறாங்க. 4GB RAM 32GB இன்டர் மெமரி மற்றும் 4GB RAM 64GB இன்டர் மெமரி மற்றும் கடைசியாக 6GB RAM மற்றும் 128GB இன்டர் மெமரியோட. இதோடைய விலைகள் பார்த்தோம் அப்படின்னா முறையே பேஸ் வேரியண்ட்டாக இருக்கிற 4GB RAM 32GB இன்டர் மெமரி மாடல் €249 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 20000 ரூபாய்க்கும் 4GB RAM 64GB இன்டர் மெமரி இருக்கிற அந்த மாடல் €279, அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 22,000க்கும் ஹையஸ்ட் வேரியண்டாக இருக்கிற 6GB RAM மாடல் €349, அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 28,000 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 660 ப்ராசரோட வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினச்சப்பே நான் ஆல்ரெடி வந்து பல்வேறு வீடியோஸில் சொல்லியிருந்தேன் 20,000 ரூபாய் இல்லை அதுக்கு மேலே தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கு தகுந்த மாதிரியே பேஸ் வேரியன்ட் 20,000 ரூபாயிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து Xiaomi பொறுத்தவரையும் அது கரெக்டான ப்ரைஸிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆல்ரெடி இதற்கு கம்மியான விலையில் Redmi Note 5 Pro வந்து சேல் ஆகுது. மேலும் இவங்களுடைய இந்த Android One ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இவங்க ஒரு மிகப்பெரிய அட்வர்டைசிங் விற்பனை புள்ளியாக வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் 20,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு நல்ல வேரியண்ட்டாக ஓவராலாக நம்ம பார்க்குறப்ப பேஸ் வேரியன்ட் 4GB RAM 32GB இன்டர் மெமரி மாடல் இல்லை அப்படின்னா 4GB RAM 64GB இன்டர் மெமரி மாடல் இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் Snapdragon 660 ப்ராசர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமரா பொறுத்தவரைக்கும் Redmi Note 5 Pro கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அது எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ Mi A2க்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்களா? Mi A2 இந்தியாவில் அடுத்த மாதத்துடைய பாதியில் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் நம்மளால் பட முடியுது. எப்போ அப்படிங்கிறத அஃபிஷியலாக பார்க்கலாம். ஓவராலாக பார்க்குறப்ப 20,000 ரூபாய் செக்மெண்ட்டில் அதிக அளவு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இல்லை. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணும் வகையில் Mi A2 வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம். பட் Mi A1லேருந்து Mi A2க்கு ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் கேப் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஸோ ஓவராலாக Mi A2 பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் குறிப்பாக இதோடைய விலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கண்டிப்பாக நான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மறந்துடாமல் அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாமல் லைக் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் Mi A2க்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அனைவருக்கும் இதை பற்றி தெரியப்படுத்த இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெக் Satire இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் நீங்கள் என்ன Facebook, Twitter, Instagram ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா முன்பே கூடியது போல் பல விதமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ மறந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.